அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. எனது அன்பிற்குரிய சகோதரிகளே, தோழிகளே, நாம் எல்லோருமே ஒரு தேடலில் இருக்கிறோம். அது என்ன தேடல் தெரியுமா? நிம்மதி. பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், அழகான குடும்பம் இருக்கலாம். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு பாரம், ஒரு சோர்வு பல நேரங்களில் நம்மை ஆட்கொள்கிறது. குறிப்பாக ஒரு இல்லத்தரசியாக, ஒரு பெண்ணாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழல்வது போல் நமக்கு தோன்றும். காலையில் எழுந்தது முதல் இரவு வரை மற்றவர்களுக்காகவே உழைத்துவிட்டு கடைசியில் நமக்காக நாம் என்ன செய்தோம் என்ற கேள்வி வரும்போது பல நேரங்களில் மௌனம்தான் பதிலாக இருக்கிறது. இன்று நாம் பேசப்போவது இந்த சலிப்பான வாழ்க்கையை எப்படி ஒரு இபாதத்தாக மாற்றுவது என்பதை பற்றித்தான். சகோதரிகளே, உங்கள் சமையலறையில் வியர்க்க விறுவிறுக்க நின்று சமைக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த வேலை என்று நினைக்காதீர்கள். பசியோடு வரும் உங்கள் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் அன்போடு பரிமாறும் ஒவ்வொரு கவலம் உணவிலும் உங்களுக்கு சதகா செய்த நன்மை கிடைக்கிறது. ஒரு பெண் தன் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செய்யும் பணிவிடை என்பது சாதாரணமானதல்ல. அது அவளுக்கு சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கும் சாவி. முஃமினான பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது மலக்குகள் அவளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மில் பலருக்கு இருக்கும் பெரிய கவலை, எனக்கு குர்ஆன் ஓத நேரமில்லை, திக்ர் செய்ய நேரமில்லை என்பதுதான். ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய சலுகை என்ன தெரியுமா? நீங்கள் வேலை செய்து கொண்டே இறைவனை நினைக்கலாம். காகிதம் நெருக்கும்போது சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள். வீட்டை பெருக்கும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். உங்கள் நாவுகள் இறை நினைவில் நனைந்து கொண்டே இருந்தால் உங்கள் கைகள் செய்யும் வேலை உங்களுக்கு பாரமாக தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த உணவை உண்ணும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல குணங்கள் பிறக்கும். ஏனென்றால் இறை நினைவுடன் சமைக்கப்படும் உணவில் ஒரு தனி பரக்கத்து இருக்கும். அடுத்ததாக, நம் வீடுகளில் வரும் சிறிய சண்டைகள். கணவர் பல நேரங்களில் வேலைப்பளுவில் கடுமையாக பேசலாம். அந்த நேரத்தில் நாம் திருப்பி ஒரு வார்த்தை பேசினால் அது பெரிய விவாதமாக மாறும். யாரொருவர் தான் உண்மையாகவே நியாயமான பக்கத்தில் இருந்தும் சண்டையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மௌனமாக இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகையுண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த ஒரு நிமிட மௌனம் உங்கள் கணவரின் இதயத்தில் உங்கள் மீதான மரியாதையை பல மடங்கு உயர்த்தும். அதேபோல் அக்கம் பக்கத்தினரமோ அல்லது ஃபோனில் பேசும்போதோ புறம் பேசுவதை தவிருங்கள். அடுத்தவர் குறையை பேசுவது நம்முடைய நிம்மதியையும் அழித்து மறுமை நன்மைகளையும் எரித்துவிடும். சகோதரிகளே, நீங்கள் வெறும் வேலைக்காரிகள் அல்ல, நீங்கள் இந்த சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகள். உங்கள் மடியில்தான் அடுத்த தலைமுறை வளர்கிறது. எனவே உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் ஒரு ஹதீஸ் படியுங்கள் அல்லது ஒரு நல்ல பயான் கேளுங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் மார்க்க அறிவோடு இருக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் குழந்தைகள் சிறந்தவர்களாக வளர்வார்கள். ஒரு வீட்டின் பெண் கல்வி கற்றால் அந்த தலைமுறையை கல்வி கற்றதற்கு சமம். இறுதியாக ஒன்று சகோதரிகளே, இரவு உறங்கச் செல்லும் முன் ஒரு நிமிடம் சிந்திப்போம். இன்று நம்முடைய கடமைகளை சரியாக செய்தோமா? நம் நாவால் யாராவது புண்பட்டார்களா? இன்று நாம் தொழுத தொழுகைகள் இறைவனிடம் அங்கீகரிக்கப்படுமா? குறைகள் இருந்தால் அந்த இடத்திலேயே தௌபா செய்து மன்னிப்பு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒரு புதிய மனுஷியாக அதிக உற்சாகத்தோடு இறைவனின் உதவியோடு நம் நாளை தொடங்குவோம். நம்முடைய வீடுகளை வெறும் சுவர்களாக பார்க்காமல் அதை சொர்க்கத்தின் பூங்காவாக மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற சகோதரிகளுக்கும் பகிருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்விலும் நிம்மதியையும் நேர்வழியையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.